வணக்கம். ஆக்சுவலா இப்போ ஒரு ட்வின் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சக்ராஸ் வந்து 2 பேருமே வந்து தனித்தனியா வந்து மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் வந்து பேலன்ஸ் பண்ணணும். சே பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து யிங், யாங் வந்து அலைன் பண்ணுவோம். அதாவது தனித்தனியா வந்து அலைன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே வந்து ஜாயினிங் வந்து எடுக்கணும். ஸோ, இப்போ உங்களுடைய இன்னர் மாஸ்குலினும், இன்னர் ஃபெமினைனும் வந்து இணையும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸா உங்களுக்கு போயிருக்கும். எல்லாருக்கும் தெரியும். உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி ட்ரிகர் மிரரிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து அதுபடி வந்து நீங்க வந்து க்யூர் ஆகிட்டு, நீங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நீங்க வந்து இருப்பீங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனியன் நடக்கும்போது ஏன் வந்து நம்மளுக்கு வந்து யூனியன் ப்ராசஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒன்லி நான் அன்னைக்கே சொன்னேன். உங்களுடைய டிஎம்க்கு வந்து ஹீல் பண்றதுக்காண்டியும், உங்களுடைய ஏதாவது ஒரு ட்ராமாஸோ இல்ல ஆன்செஸ்டர்ஸ் கர்மாஸோ ஏதோ இருந்தா, நீங்க வந்து அத எடுத்து குடுக்குறதுக்காண்டியும் மட்டும் தான் வந்து யூனியன் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த எனர்ஜிஸ் வந்து அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். நீங்க இத பண்றேன், இதுக்காண்டி நான் வந்து செலுத்துறேன் இந்த எனர்ஜிய அப்படின்னு நெனச்சு வந்து நீங்க வந்து அந்த தப்ப வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ண அப்படி 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 அதாவது வாலண்டியரா அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்களாவே யூனியன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சக்ராஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மேல உள்ள சக்ராஸா இருக்கட்டும், எந்த சக்ராஸா இருந்தாலும் சரி, இப்போ இன்னர் யூனியன் அடைந்த ஒரு ட்வின் வந்து அவங்க வந்து பார்ட்னருக்கு வந்து சக்ராஸ் இப்போ ஒரு டிஎஃப் வந்து இன்னர் யூனியன் எடுத்திருக்காங்க. உள்ளத்தன்மையில் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய டிஎஃப்க்கு வந்து இன்னர் யூனியன் மூலமா சக்ராவை வந்து பேலன்ஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். பட் ஆக்டிவேட் பண்ண முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேலன்ஸ் அதாவது எந்த விதமான ஒரு ஹீலிங்கா இருக்கட்டும், நீங்க எனர்ஜி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்கள் வந்து அதை செய்யறதுக்கான ஒரு ஒரு இதை தான் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்களே ஒழிஞ்சு, அதை முழுசும் நீங்கள் வந்து செயல்படுத்த வைக்கிறதுக்காண்டி நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. அவங்கவுங்க லெசன்ஸ் வந்து அவங்க தான் வந்து எடுத்து வந்து பண்ணணும். சரிங்களா? முழுதுமாகவே நீங்க போய் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். அப்படி பண்ணவும் முடியாது உங்களுக்கு. ஸோ ஆனா ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த குண்டலினி ஆற்றல் இருக்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. அவசரப்படவே கூடாது. நல்லா இதுதான் வந்து நல்லா புரியணும். நிதானமா தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி வந்து குண்டலினி வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லோ அந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? மைண்டு அதாவது சித்த பிரமையிலலாம் கொண்டு வைக்கிற ஸ்டேஜும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலதான் பிரபஞ்சமே நம்மளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா தான் வந்து கூட்டிட்டு போகும். நல்லா நீங்க வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரியும். உங்க லைஃபே நீங்க அப்சர்வ் பண்ணாலே தெரியும். எல்லாம் ஸ்லோவா ஆனா கரெக்டா செய்யும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ இப்ப நான் வந்து ஹீலிங் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதுவா ஆட்டோமேட்டிக்கா அலைன்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு உந்துதல் வந்ததுன்னா நீங்க வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து அப்போ இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க ஒரே சோல் ஃப்ரீக்வன்சி தான். கண்டிப்பாக நீங்கள் உள்தன்மையில் நீங்கள் வந்து இன்னர் யூனியன் நீங்க எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது வைப்ரேட் ஆக தான் செய்யும். கண்டிப்பாக வந்து ஆகும். ஏன்னா ஒரு ஒத்த ஃப்ரீக்வன்சி உடைய நீங்கள். ஸோ ஒருத்தங்க வந்து சக்ராஸ் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மிரர் பண்ணி காட்டுவாங்க. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அவங்க தான் அதை எடுத்து வந்து ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அப்போ நான் வந்து இதுல வந்து ஈகோவும் வந்து எடுக்கக்கூடாது. நான் வந்து எடுத்துட்டேன். நான் வந்து ஃபுல் ஆயிட்டேன் நானு. ஸோ வந்து அவங்க நான் சொல்றதுதான் வந்து சரி அப்படிங்கிற பேசிஸ்க்கும் அலைன் ஆகிற ஒரு நல்ல ப்ராப்பரா வந்து ஹோல்னஸ் ஆகிற பின் வந்து நினைக்கவே கூடாது. இப்போ ஹார்ட் சக்கராவா இருக்கட்டும், கிரவுன்னு, ரூட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எல்லா சக்கராவும் முக்கியமான சக்கரா தான். இப்போ அந்த ஹார்ட் பிளாக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போதுன்னா, அதனாலதான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்டென்ஸான எனர்ஜி. ரொம்ப டக்குன்னு போய் வந்து பண்ணோம் அப்படின்னா,
சாஃப்டா தான் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அது அது நிதானமா தான் அதனால வந்து நீங்க வந்து செய்யணும். த்ரோட்டா இருக்கட்டும், சோலார் பிளெக்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்லோலியா வந்து ஓப்பன் பண்றதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் ஆகுமே ஒழிஞ்சு, உங்க அவசரத்துக்கு வந்து இங்க வந்து எதுவுமே வந்து நடக்காது. இப்ப எவ்ளோ தூரம் வந்து அவங்க தள்ளி இருந்தாலும் சரி, அவங்க பிசிக்கலா வந்து கான்டாக்ட்டே இல்லாம இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ற எமோஷன்ஸ் ரிலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதனால தான் அவங்க அவங்க சக்ராஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுறது வந்து தெரியும். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பிலீவ் சிஸ்டம்ஸ் வந்து பாஸ் ஆகும். ரொம்ப லெவல் நடக்கும் நம்மளுக்குள்ள. இப்போ இப்போ நம்மளுக்குள்ள நடக்கிறது அந்த பார்ட்னருக்கும் வந்து போகும். அத நீங்க கவனமா இருக்கணும் உங்களுக்கு. ஸோ, அப்போ வந்து ஃபோர்ஸே பண்ணாம, நான் வந்து மாற்றப் போறேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சு. நான் வந்து இவர டோட்டலாவே வந்து நானே போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னா, ஆக்டிவேட் பண்ணாது. சரிங்களா? பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரிகர வேணா பண்ணி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளவுதான். அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அதுக்கு மேல ஏன்னா ஒத்த சோல் ஃப்ரீக்வன்சினால இது வந்து பண்ண முடியுது. அத அவங்க எடுத்து அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் அவங்களுக்கு வரும்போது அத வந்து உணர ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு. அப்போ இப்ப ஈகோ ஃப்ரீ ஸ்டேட்ல அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரூத்த வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரூத்ல வந்து நிலைச்சிருப்பாங்க. அத புரிஞ்சுப்பாங்க அவங்க. அந்த ட்ரூத்த வந்து அவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஆகும்போது தான், இவங்க அதபடி வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அது வந்து கிரவுண்ட் ஆகும். அந்த அந்த கிரவுண்டான ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது அதுல தான் வந்து என்ன அப்டின்னா, நம்மளுடைய பாடி, மைண்ட், சோல் எல்லாமே வந்து அலைன் ஆகும். எதையுமே வந்து நம்ம வந்து ரிஜெக்ஷன் மூடுக்கே வந்து நம்ம வந்து போக மாட்டோம். இப்போ ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க? இப்ப திருப்பி நீங்க வந்து ரூட்டா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், எந்த சக்கராவும் வந்து நீங்க வந்து உள்தன்மையில் வந்து நீங்க வந்து பேலன்ஸ் பண்ண அவங்களுக்கு வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் குடுக்கும். சரிங்களா? ரிஃப்ளெக்ட் குடுக்கும். அத வந்து ஃபோர்ஸா வந்து பண்ணக்கூடாது. இப்ப மெயின் டாபிக்கே என்ன சொல்றோம் அப்டின்னா, ஃபோர்ஸா வந்து நீங்க வந்து பண்ணக்கூடாது. அவங்கள வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பேசிஸ்ல வந்து நீங்க எடுத்துக்கூடாது. எஃபோர்ட் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வந்து நடக்கிற மாரி நீங்க வந்து பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஸோ, இப்போ 2ண்ட் ஸ்டேஜ் நான் சொன்னேன்ல. 2வது இது வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தே இன்னர் யூனியன் நடக்கும்போது இப்படி வரும். ஸோ, நீங்க வந்து பிரஷர் போடாம ஆட்டோமேட்டிக்கா இருந்தா 2 பேரும் வந்து பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் ஆயிட்டு வந்து வருவோம். அகைன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு இது வந்து 2 பேருமே வந்து மிங்கிள் ஆகும்போது, அவங்களுடைய ஃபெமினைன், நம்மளோட மாஸ்குலின், அவங்களுடைய மாஸ்குலின், நம்மளோட ஃபெமினைன் சொல்லிட்டு 2ண்ட் இதுல வந்து நம்ம வந்து அலைன் ஆகும்போது, இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து குடுக்குற ஹீலா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெபிலைஸா வந்து இருக்கணும். அதுவும் இல்லாம என்னன்னா, அதை வந்து நீங்க குடுக்குற ஹீலிங்க வந்து அவங்க ரிசீவ் மோட்ல இருக்கணும். ஈகோ பேசிஸ்ல இருந்தாங்கன்னா, நிச்சயமாக அவங்க ரிசீவ் மோட்ல இருக்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா வந்து உங்களுக்கு வந்து போயிரும். அப்போ ஒரு டிஎஃப் உடைய இன்னர் மாஸ்குலினும், ஒரு டிஎம் ஓட இன்னர் ஃபெமினைனும் இவங்க வந்து நேச்சுரலா பேலன்ஸ் ஆகணும். இப்ப நேச்சுரலா அதுவா வந்து என்ன ஆரம்பிக்கும்னா, பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்க வந்து நான் தான் வந்து பேலன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அதுக்கு வந்து எடுக்கக்கூடாது நீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரூ யூனியன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, உள்ள வந்து நீங்க கம்ப்ளீட் ஆகுறது. அது எல்லாத்துக்குமே தெரியும். உள்தன்மையில் நீங்க வந்து கம்ப்ளீட் நடக்கிறது தான் வந்து ட்ரூ யூனியன். கிராஸ் பேலன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இது வந்து ஒரு பை ப்ராடக்ட். அடுத்தது தானே உங்களுக்கு வந்து கிராஸா 2வது இது வந்து வரும்போது அது நடக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நீங்க வந்து இன்னர் யூனியன், சோல் யூனியன் வந்து இதனால வந்து பாதிக்காது. நீங்க ஹோல்னஸ் தான். அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி வந்து ஹோல் ஆயிருப்பீங்க, ஹோல் ஆயிட்டேன். இது வந்து பை ப்ராடக்ட் சரிங்களா? ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவசரப்படக்கூடாது. இந்த டிவைன் டைமிங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா போணும் அப்படின்னா வந்து யோசிக்கக்கூடாது. டைம் வந்து நிதானம். அது வந்து நம்மளுக்கே வந்துருது. அதாவது நம்ம உள்தன்மையில் வந்து நீங்க வந்து ரைட் ஆனா பீஸ் வர ஆரம்பிச்சு, பீஸ் வரவும் நமக்கு வந்து டைம் வந்து அர்ஜென்ட் அப்படிங்கிறதே வந்து கான்செப்ட் வந்து இருக்காது. ரொம்ப ஸ்லோவாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு அந்த ஒரு பொறுமை எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுரும். அமைதி எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஏன்னா, வலி குறைய ஆரம்பிச்சுச்சுல்ல உங்களுக்கு. ஸோ, அதெல்லாமே வர ஆரம்பிக்குது. இப்போ எனர்ஜெட்டிக்கா கன்ஃப்யூஷன் இப்ப திருப்பியும் என்ன பண்ணிறக்கூடாது, கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. திருப்பியும் வந்து ரன்னர் சேசர் எடுத்துறக்கூடாது. திருப்பியும் செப்பரேஷன் மோடுக்கு போயிறக்கூடாது. திருப்பியும் வந்து ட்ரிகர் ஆயிறக்கூடாது. இப்ப நான் சொன்ன இந்த 2 இதுவுமே ஹோல்னஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு வந்த ப்ராசஸ் தான். அதனால தான் இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஜர்க் நடந்தாலும், அதை டக்குன்னு எடுத்து அவங்க வந்து கியூர் பண்ணிக்கிட்டு அப்படியே நிதானமா ஆயிருந்தாங்க. சரிங்களா?
இப்போ இதுக்கு முன்னுக்குட்டி வந்தா ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும். அந்த லூப்புக்குள்ளே ரொம்ப வருட காலமா நம்ம சுத்தி வந்து வந்திருப்போம். இது அகைன் வந்து செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னன்னா, இப்ப டக்குன்னு வந்து ஒரு ட்ரிகர் வர்ற மாரி இருக்கு அப்படின்னா, அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே இத வந்து இது விடக்கூடாது. இது அப்படின்னு வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க. அலைன் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் பீஸ் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அவங்க இன்னர் யூனியன் வந்து எடுத்திருப்பாங்க. நல்லா தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த முதல்ல வந்து இந்த இந்த ஜேர்னியே எப்படி போகுதுன்னே தெரியாது. அப்புறம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே இது வந்து ஈஸியாவே நடக்க ஆரம்பிச்சுரும். அது இப்ப என்ன அப்படின்னா, அப்ப ஒரு டிஎஃப் உடைய இன்னர் மாஸ்குலின் இப்ப என்னோட இன்னர் மாஸ்குலினும், ஒரு டிஎம் ஓட இன்னர் ஃபெமினைனும் வந்து பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்து என்னுடைய யூனியன வந்து தடுக்காது. நல்லா பார்த்துக்கோங்க. இதான் ஒரு இது. இது வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து இத செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் என் தன்மையில இருக்கும்போது, நான் பல இது வந்து நான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிகர் வந்தாலும் பரவால்ல, வலி வந்தாலும் பரவால்ல, அழுக வந்தாலும் பரவால்ல, எல்லாத்தையும் தாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹீல் பண்ணிட்டே இருப்போம். இப்ப வந்து எப்படின்னா, அந்த அவசரம் இருக்காது. இது இந்த 2வது கட்டத்துக்கு வந்தவங்களுக்கு இது வந்து புரியும். ஏன் அப்டின்னா, அவங்க வந்து அமைதி அந்த வலி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். யூனியன் வந்து ஃபுல்லா எடுத்திருப்பாங்க உள்ள. அம் அவசரமே வராது. அந்த பொறுமை, நிதானம் எல்லாம் வந்துரும். இது பண்ணியே ஆகணும் அப்டின்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து இன்னர் யூனியன் ஹோல்னெஸ்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இது பண்ணித்தான் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ வந்து ஒரு உந்துதல் வந்து உங்களுக்கு குடுக்கும். இப்ப கடவுள் அதுவும் பிரபஞ்சம் வந்து பண்ணும். இந்த பை ப்ராடக்ட்டுக்கு இந்த நேரத்தில் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்ணலாம். சரிங்களா? இன்னர் யூனியன் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எடுத்து காட்டலாம். அத மீறி வந்து பிரஷர் போட்டு இத வந்து ஃபோக்கஸ் பண்ணி நான் ஹீல் பண்றேன். நான் வந்து ஃபுல் ஆயிட்டேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படிங்கிற மென்டாலிட்டிய வந்து விட்டுட்டு நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எக்ஸ்ட்ராடினரியா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்றதுக்கான அடுத்த கட்டம் மீன்ஸ் ஒரு மிஷன் ஒர்க்குக்கு வந்து சேர்ந்து மூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப லெவல் வந்து அலைன் ஆயிருவீங்க நீங்க. ஏற்கனவே வந்து நார்மலா வந்து ஆயிருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும்போது கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் மிஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, அத பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பேசிக்கலா அந்த மிஷன் ஒர்க் அப்படின்னு வந்தவங்களுக்கே வந்து உள்தன்மையில ஹோலா வந்து அலைன் ஆயிருவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரெஷரே இது வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க அவங்க வந்து கடவுள் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சரணாகதி டோட்டல் சரணாகதி ஸ்டேஜுக்கு வந்து போயிருவாங்க. ஏன் அப்டின்னா, இது வெளித்தன்மையில் நடக்கிற வெளியில ஒரு ஒர்க் வந்து குடுக்குது. அது அப்ப பிரபஞ்சம் தான் வந்து குடுக்குது. அப்ப பிரபஞ்சம் தான் அத செயல்படுத்த வைக்கணும். இன்னொன்னு என்னன்னா, அது பிரபஞ்சம் செயல்படுத்திரும் அப்டிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். படுத்தினாலும் சந்தோஷம் கிடையாது. குடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாதுங்கிற மனநிலை மென்டாலிட்டிய வந்து நம்ம எடுத்துருவோம். எடுக்கும்போது என்ன அப்டின்னா, அந்த அந்த ஒர்க்குக்கு நம்ம டெடிகேட்டடா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு குடுத்த ஒரு வேலைக்கு நம்மளால டெடிகேட்டடா 100% நம்மளால வந்து செய்ய முடியுதா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கவனம் செலுத்தி, சரண்டர் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு திருப்பி வந்து இந்த வலி வரவே வராது. நார்மலா வந்து நீங்க வந்து பிளிஸ் மூமெண்ட்லயே வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து இந்த பிளிஸ் மூமெண்ட்டுக்கே வந்து நம்ம வந்து போயிருவோம். அந்த பேரானந்த நிலை, நிம்மதி இதானே நம்மளுக்கு வந்து தேவை. அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து போயிருவோம். இதெல்லாம் ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து லெசன்ஸ் குடுத்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஏன்னா நீங்க உள்ள ஹோல் ஆகாம, உங்களுடைய ஃபெமினைனும், அவங்களுடைய உள்தன்மை மாஸ்குலினும், அவங்களுடைய உள்தன்மை ஃபெமினைனும், உங்களுடைய மாஸ்குலின் வந்து பை ப்ராடக்ட் கிராஸ் வந்து ஆகாது. அது ஆகவும் முடியாது. 2 பேருமே தனித்தனியா அலைன் ஆகணும். அப்போ அதுக்கு வந்து சிலவங்களுக்கு இன்னர் யூனியன்ங்கிற ப்ராசஸ வந்து குடுத்து, அது மூலமா அவங்கள வந்து ஹீல் பண்ண வச்சு, ட்ராமாஸ் எல்லாம் இது பண்ண வச்சு, மிரரிங் பண்ணி, ட்ரிகர் பண்ணி, அவங்களோட கர்மாஸ் எல்லாமே கழிக்க வச்சு, அவங்களையும் ஹோலாக்க வச்சு, இது எல்லாமே என்னன்னா, வாலண்டியரா போய் திணிக்காம, அ அதுவா வந்து நடந்து, அவங்களுக்கு லெசன்ஸ் வந்து அவங்களா எடுத்து நீங்க பண்ணும்போது, நீங்க நீங்க தான் வந்து அத செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் நீங்க வந்து சொல்லவே கூடாது. இதெல்லாம் வந்து இயற்கையாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கிற ப்ராசஸ் உங்களுக்கு. நான் செஞ்சதுனால தான் இது நடந்தது அப்படின்னா வந்து ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் வந்து இந்த இந்த ரெட்டை சுடரோட கான்செப்ட் வந்து என்னன்னு புரியும். இது புரியறதுக்கே வருடங்கள் ஆகுது. இப்ப மெயினா என்னன்னா எனக்கெல்லாம்
என்னன்னு புரியறதுக்கே இந்த இந்த கான்செப்ட் எப்படி நம்மள மூவ் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு புரியறதுக்கே 5 இயர்ஸ் ஆச்சு. அது அதுவே அந்த குழப்பமான ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம இருக்கிறோம். அட்லீஸ்ட் இது எப்படி வந்து மூவ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்கணும். நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உள்தன்மையில் எப்படி நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். உள்தன்மையில் நீங்க பார்க்க, இது எப்படி நம்ம இந்த பயணம் வந்து நம்மள கொண்டு போகுது. ஸோ நம்ம அடுத்த நேரம் இந்த மாதிரி ஒரு பெயின்குள்ள போய் விழக்கூடாது. இந்த ட்ரிகரை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இப்படிங்கிறத நீங்க பார்த்து ஒன்னொன்னையும் எடுத்து ஹீல் ஆக என்னன்னா, இன்னர் சைல்ட் டோட்டலாவே வந்து ஹீல் ஆயிரும். இருக்கிற எல்லா ட்ராமாஸும் வந்து ஹீல் ஆக நீங்க வந்து ஹோல்னஸ்க்கு வந்து போயிருவீங்க. ஓகே. தேங்க் யூ.